ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்ட்ரோ பாக்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கும்ப லக்னத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கும்ப லக்னம் அப்படின்னாலே பெண் சாபம் பெற்ற லக்னம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த லக்னத்துலதான் அர்ஜுனன் பிறந்த லக்னம் அப்படின்னு ஜோதிட நூல்களும் சொல்லுது. அது மட்டுமல்லாது ஆற்று மணலை எண்ணினாலும் எண்ணலாம், அர்ஜுனனுடைய மனைவியை எண்ண முடியாதுன்னு ஒரு பழமொழியும் இருக்கு. ஒரு கும்ப லக்னக்காரரா இருந்து அவர் ஆண் ஜாதகமா இருந்தது அப்படின்னாக்கா, அவங்க பெண்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெண்ணை பார்த்தா முறைச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னாக்கா அவங்க லைஃப்ல பாஸ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்ப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் சுக்கிர பகவான் வருகிறார். சுக்கிரன் அப்படின்னாலே பெண் கிரகம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், 9ங்கிறது பாதகஸ்தானம் அந்த லக்னத்திற்கு. அப்ப சுகத்தையும் கொடுத்து அதில் பாதகத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அப்ப இவங்க பெண்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அது மட்டும் இல்லாம காலச்சக்கரத்துக்கு 11ஆம் அதிபதியா வரக்கூடியவர் சனி பகவான். அது காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபத்தியம் பெற்றவர். அவர் 7ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுகிறார். அப்ப இரு தார யோகத்தை அந்த இடத்துல கொடுத்துருவாரு. அப்ப பெண்கள் அப்படின்னாலே இந்த கும்ப லக்னக்காரங்க விலகி வந்துடுறது ரொம்ப நல்லது. பெண்களால இவர்களுக்கு பாதகமான கெட்ட பேர்கள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுனால கும்பலக்கணக்காரங்க பெண்கள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல கும்பலக்கணத்துக்கு கொடுத்த ஒரு டிப்ஸ். இதை நான் உங்ககிட்ட சொல்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.